கம்பு லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கம்பை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கம்பை வந்து நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் போல் காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இது தொடர்ந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கம்போட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு கம்பு வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுத்த கம்பு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே ஆறட்டும். அடுத்தது அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான். அதனால் இந்த வேர்க்கடலையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் சூடு பண்ணினாலே போதும். வேர்க்கடலை நல்லாவே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எள்ளோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து வறுக்கணும். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி அதை வறுத்து எடுத்துக்குங்க. தேங்காய் வந்து நல்லா உதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க கம்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கம்பை எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க எள்ளையும் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை நீங்கள் ஆட் பண்ணும்போது தோலோடு ஆட் பண்ணிக்கிங்க. தோலை நீங்கள் தனியாக எடுக்க வேண்டாம். இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்க கம்பு பவுடர் கூட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேராத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட சூடான 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஒரு டைம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ணி கட்டிங் இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் இருந்துச்சுன்னா அதை நல்லா பொடிச்சு விட்டதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து நம்ம கை எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம சூடாக யூஸ் பண்ணிக்கணும். சுடு தண்ணியை யூஸ் பண்ணி இந்த லட்டை நம்ம செய்கிறனால இந்த லட்டு வந்து 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செய்கிற லட்டு வந்து கொலகொலப்பாகிடும். நம்ம கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஷேப் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப் கிடைக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளுக்கு லட்டு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. லட்டை நீங்கள் ஷேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க. கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. வெயில் காலத்தில் இந்த கம்பை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோன்னா உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். மேக்ஸிமம் கம்பில் நம்ம கூழ் செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து குடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியான ரொம்பவும் சாஃப்டான கம்பு லட்டு ரெடி. ஃபஸ்ட்டு ராகி லட்டு செய்கிறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்க கரும்பு சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். பாகுப்பதம் எதுவுமே இந்த லட்டுக்கு தேவையில்லை. கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க கரும்பு சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி நல்லா பெரிய நுரக்கட்டி கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் நெய் யூஸ் பண்ணிக்கிங்க.
நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலாக நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். ஒரு நிமிஷம் போல் இது நம்ம தொடர்ந்து வறுத்தோன்னா ரவையோட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். ரவை வந்து கருகாத அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராகி மாவு வந்து கடையில் கிடைக்கிற ராகி மாவு தான். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராகி மாவை நல்லா ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ராகி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரவையோடு சேர்த்து இதை நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடணும். தொடர்ந்து ராகி மாவை நம்ம நல்லா வறுத்துட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுக்கணும். அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். ராகி மாவு நல்லாவே வறுபட்டுருச்சு. ராகி மாவோட கலர் சேஞ்ச் ஆகலை, பட் ராகி மாவோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை கொஞ்சமாக வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ராகி மாவில் கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த லட்டு செய்யும்போது நம்ம செய்கிற லட்டு வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த மாதிரி ராகி மாவில் கொஞ்சம் கூட கட்டி சேராத மாதிரி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ராகி மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. வேர்க்கடலையை ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் பொடியாக கட் பண்ணின பாதாம், பிஸ்தா இல்லைனா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ராகி மாவு வந்து நல்லா கெட்டியாக ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம லட்டு செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு இந்த மிக்சர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். ராகியில் கால்சியமும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால உடம்புல இருக்க எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி. இந்த லட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு சாப்பிட்டோன்னா 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற ரொம்பவும் சாஃப்டான இந்த ராகி லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.